தமிழ்நாட்டில் வருமானம் வரக்கூடிய அனைத்து துறைகளையும் தமிழர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. தமிழர்கள் அல்லாதவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. குறிப்பாக தெலுங்கர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் தெலுங்கர்களை ஏன் சொல்றேன் அப்படின்னா, சாதாரணமா வாழக்கூடிய தெலுங்கர்களை பத்தி நம்ம சொல்லலை. அன்னன்னைக்கு விவசாயம் வேலை பார்த்து, கூலி வேலை பார்த்து, ஏதோ கம்பெனிகளில் வேலை பார்த்து, தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வாழ்றோம்னு நான் சொல்ல வரல. ஆனால் அரசியல் அதிகாரத்தை தன் வசப்படுத்தி அதில் தான் அதிகமான வருமானம் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறவர்களாக யார்? தெலுங்கர்கள் இருக்காங்க. முதலமைச்சராக இருக்காங்க, முக்கிய அமைச்சர்கள்லாம் அவங்க தான் இருக்காங்க. அவங்க சொற்பமாக இங்கே வாழ்ந்தாலும் முதலமைச்சராக அவங்க தான் இருக்காங்க. இந்த 60 வருடங்களாக அதிகமாக. அதே மாதிரி என்னது, அமைச்சர்களாக அவங்க தான் இருக்காங்க. அப்போ இந்த அரசியலில் தான் அது கஜானா, அரசு பணம் குவியும். அப்போ அந்த பணம் அதிகமாக வரக்கூடிய அந்த அரசியலை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இன்னும் மூலமாக அந்த அரசியலும் அதிகாரமாக அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ 2 இருக்குது அரசியல் அவங்க கையால் அரசியல் அவங்க தமிழ்நாட்டு அரசியல் அவங்க கையில் வச்சுருக்கிறது மூலமாக, அவங்க ஜெயிக்கிறது மூலமாக, அவங்க முதலமைச்சராக தெலுங்கர்கள் இருக்கிறது மூலமாக 2 இருக்குது. ஒரே கலர் 2 மாங்க மாதிரி வருமானத்தை அதிகமாக வருமானம் வரக்கூடியது மக்கள் வரிப்பணங்கள். அதை அவங்க கையாளுறாங்க, அவங்க கையில் இருக்குது. அதே மாதிரி அதிகாரம் என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம். சட்டம் போடலாம், யாரை வேணால் என்ன பண்ணலாம், ஜெயிலில் பிடிச்சி அடைக்கலாம், கேஸ் போடலாம். அந்த அதிகாரம் ஏன்னா போலீஸ் அவங்க கையில் இருக்குது. அதனால அந்த அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. இப்போ அந்த அரசியல் மூலமாக 2 இருக்குது அவங்களுக்கு. 2 ஆதாயம் அடைகிறாங்க. இந்த தெலுங்கர்கள் தமிழர் அல்லாதவங்க தெலுங்கர்கள் ஆதாயம் அடைகிறாங்க. அதே மாதிரி இரண்டாவதாக சினிமாவில் அதிகமாக வருமானம் வரக்கூடியது. அந்த சினிமாவில் யார் இருக்காங்க அதிகமாக அப்படின்னா, சினிமா துறையை பொறுத்தளவில் எல்லாருமே தெலுங்கர்களாக தான் இருக்காங்க. எல்லாருமே 1-2 பேர் இருப்பாங்க தமிழர்கள். ஏன்னா அது வச்சுக்குவாங்க, பேருக்கு சுத்தமாக இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக வச்சுருப்பாங்க. அப்போ வருமானம் வரக்கூடிய அந்த சினிமா துறையும் அவங்க தான் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அடுத்து 3ஆவதா இண்டஸ்ட்ரியல், பெரிய பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரியல். இது யார் வச்சுருக்காங்கன்னா அவங்க தான் வச்சுருக்காங்க, தெலுங்கர்கள் தான் வச்சுருக்காங்க. குறிப்பாக தெலுங்கர்கள் தான் வச்சுருக்காங்க, தமிழர்கிட்ட இல்லை. ஏன்னா இது இண்டஸ்ட்ரியல்லையும் அதிக வருமானம் வரக்கூடியது தமிழ்நாட்டில், அதையும் அவங்க தான் வச்சுருக்காங்க. 4ஆவதாக ஊடகம், டெலிவிஷன், ஊடகத்துலேயும் அதிக வருமானம் வரக்கூடியது, அதையும் அவங்க தான் வச்சுருக்காங்க, தெலுங்கர்கள் தான் வச்சுருக்காங்க. தெலுங்குன்னா நீங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். எப்படின்னா, நாயுடு, ரெட்டி, தெலுங்கு செட்டி, நாயக்கர், தெலுங்கு பிராமணர்கள், ஐயர் சொல்கிறோம்ல, தெலுங்கு பிராமணர்கள், இவங்க தான் வச்சுருக்காங்க. இந்த 4யுமே அரசியலில் அதிகாரத்தில் அவங்க தான் இருக்காங்க. முதலமைச்சர் அவங்க தான் இருக்காங்க, முக்கிய அமைச்சர்கள் அவங்க தான் இருக்காங்க, நிறையா எம்எல்ஏக்கு இருக்காங்க, அரசு துறையை கட்டுப்படுத்துகிறவங்களும் அவங்க தான் இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி சினிமாவில் அவங்க தான் இருக்காங்க, அதிகமாக தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் வச்சுருக்காங்க, ஊடகத்துலேயும் அவங்க தான் இருக்காங்க. 5ஆவதாக அதிகாரம் நம்ம அதிகாரிகள், அரசு அதிகாரிகளாக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 60% அவங்க இருக்காங்க. சொற்ப எண்ணிக்கையில் அவங்க வாழ்ந்தாலும், தெலுங்கர்கள் இங்கே தமிழ்நாட்டில் சொற்ப எண்ணிக்கையில் வாழ்ந்தாலும் அரசு வேலைவாய்ப்புகளில் ஜென்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசு வேலைவாய்ப்புலையும் மாநில அரசு வேலைவாய்ப்புலாம் அதிகமாக இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 60% வேலைவாய்ப்பு இந்த தெலுங்கர்கள் தான் வச்சுருக்காங்க, இவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்போது இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே வருமானம் வரக்கூடிய அனைத்தையும் தெலுங்கர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நான் எல்லா தெலுங்கரையும் சொல்ல வரல. அன்னாடம் கூலி வேலை பார்த்து ஏதோ தனியார் கம்பெனிலையோ ஏதோ ஒரு பெட்டி கடை வச்சு தொழில் வச்சு பண்ணுறவங்களாம் சொல்ல வரல. இது மாதிரி அரசியலை பிடிச்சி, அரசியல் அதிகாரத்தை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு அது மூலமாக அந்த அரசியலை பயன்படுத்தி அந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மளை அடக்கி ஆள்றதும், அதிகாரத்தை வச்சு அதில் வரக்கூடிய வருமானத்தையும் அவங்க
அவங்களுக்கு தேவையான அதில் அரசுக்கு வரக்கூடிய வருமானத்தையும் அவங்களே என்ன பண்ணுறாங்க, கையாளுறாங்க. அவங்க நினைச்சா என்ன பண்ணலாம், அதை எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. எவ்வளோ வேணால் அவங்க எடுத்துக்குவாங்க, எவ்வளோ வேணால் என்னது தன் தேவைக்கு அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி என்னது அடுத்து இண்டஸ்ட்ரியல், சினிமாத்துறை, அடுத்து வந்து சினிமாத்துறை. சினிமாத்துறை என்னது அது வருமானம் வரக்கூடியது, அதுவும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி அடுத்து இண்டஸ்ட்ரியல், இப்படி அதுக்கப்புறம் ஊடகத்துறை, அதுக்கப்புறம் அரசு வேலைவாய்ப்புகள், இப்படி எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. தமிழ்நாட்டை எதுவுமே இல்லை. அப்போது இதை மாத்திரம்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல அரசியல் அதிகாரத்தை பிடிக்கணும். அப்போது அந்த பணம் அதிகமாக வரக்கூடிய, இந்த வரிப்பணங்கள் வரக்கூடிய அந்த கஜானாவை அந்த அரசு அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணணும், பிடிக்கணும். அப்போ அந்த முதலமைச்சர் ஆகணும். முதல்ல என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், ஒரு தமிழை முதலமைச்சராக வரணும். அப்போ ஒரு தமிழர் முதலமைச்சராக வரையில தான் அங்கே அந்த வரக்கூடிய அந்த கஜனா, அந்த வருமானங்களை, இந்த வரிப்பணங்களை மக்கள் நலத்திட்டங்களுக்கு, தமிழர்களுக்கும் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி, குறிப்பாக தமிழர்களுக்கு மட்டும் தெலுங்கர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி. தெலுங்கர்கள் எத்தனை % இருக்காங்களோ, குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து, தெலுங்கர்கள் எத்தனை %? 5%, 5%, 6%, 6%. யார் எவ்வளோ இருக்காங்களோ, தமிழ் குடிகள் எவ்வளோ இருக்காங்க, அவங்க அதே மாதிரி. இங்கே வாழக்கூடிய அனைத்து ஜாதிகளுக்கும் இன பாரபட்சம் பாராமல், ஜாதி பாரபட்சம் பாராமல் வாழக்கூடிய அனைவருக்கும் என்னது, யார் இத்தனை % இருக்காங்க கணக்கெடுப்பு எடுத்து, குடிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து யார் எத்தனை % அவங்கவுங்களுக்கு என்னது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒதுக்கி கொடுத்துறது. அது வந்து அரசியல்லையும் சரி, சினிமாவிலையும் சரி, இண்டஸ்ட்ரியல்லையும் சரி, ஊடகத்திலையும் சரி, அரசு வேலை வாய்ப்புலையும் சரி, இப்படி எல்லாத்துலேயும் நம்ம வந்து பகிர்ந்து கொடுத்துட்டோம்னா இங்கே ஒரு பிரச்சனை, எல்லாரும் சமமாக வாழலாம். ஏன்னா எல்லாரும் தமிழர்கள் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழை அடிமையாக்கி எல்லா வேலையும் இப்போ என்னது நீங்களே பிடிங்கிட்டு நீங்களே வளமோடு நலமோடு வாழ நினைக்கிறீங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அது வந்து மனசாட்சிக்கு எதிரானது, மனித இனத்துக்கே எதிரானது, மனித சமுதாயத்துக்கு எதிரானது. இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை மாற்றி உங்களுக்கு என்ன வேணுமோ, அது உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு, நாங்கள் எவ்வளோ இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு, யார் எவ்வளோ இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு. அப்போ எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கிடைச்சிங்களா, இங்கே எந்த ஒரு பாகுபாடு வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எல்லாரும் எல்லாம் கற்று வளமோடு நலமோடு வாழ்வாங்க. இதைத்தான் தமிழர்கள் நாங்கள் சொல்கிறோம்.